இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடமே பலனடைந்திடமே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். பிரியமான தேவி திருப்பலியானது 2 நாட்களுக்காக பொறுக்கப்படுகிறது. அழகேசன் அவருடைய ஆண்களை மாற்றாக தெய்வீக திருப்பலியிலே மன்றாட ஜெபிப்போம். செல்வமரி என்கின்ற செல்லம்மாள் அவருடைய ஆண்களை மாற்றாக தெய்வீக திருப்பலியிலே மன்றாட ஜெபிப்போம். இவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது கடவுளுக்கு எதிராக மனிதருக்கு எதிராக செய்த அனைத்து பாவங்களை இறைவன் மன்னித்து இவர்களுக்கு பேரின்ப வாழ்வடைத்தல் தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். கடவுளே, எனக்கு துணையாக வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நீரே எனக்கு துணை, நீரே எனக்கு துணை, நீரே என்னை விடுவிப்பவர். ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்று தாயார் திருச்சபை புனித மரியாவின் திருக்கோயில் நேர்ந்தளிப்பு என்கின்ற விழாவை கொண்டாடுகிறது. பெரிய நாயகி அவருடைய ஆலய நேர்ந்தளிப்பு விழா என்று கூட சொல்லுவார்கள். ஆகவே இந்த பிரசுத்தமான நாளிலே தேவத்தாய் நமக்காக பரிந்து பேசி ஏராளமான உதவிகளை செய்ய தெய்வீக திருப்பலிகளை மன்றாடி ஜெபிப்போம். இறைவனுடைய அருளாசி நம்மையும் நமது குடும்பத்தையும் வழிநடத்த, இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து நம்மை விடுவிக்க இறைவனுடைய அருளை நாடி இறைவனிடம் மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீன்படைவோமாக. உமோடு தூயாவியாய் ஒன்றிட்டு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 31, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 7 முடிய. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேளதாளங்களை நீ எடுத்துக் கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில்
ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் எரேமியா புத்தகத்திலிருந்து அதிகாரம் 31 இறை வசனங்கள் 10-13 வரை. நாம் சொல்ல வேண்டிய பதில், ஆயத்த மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயத்த மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். இறைவசனம் 10. மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ராயலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஜெபப்பாடல். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். இறைவசனங்கள் 11 மற்றும் 12 ஏவி. ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காளைகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஜெபப்பாடல். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். இறைவசனம் 13. அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர், அவ்வாறு இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஜெபப்பாடல். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியுள்ளார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை சொற்றொடர்கள் 21 28 வரை. அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறார் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டே வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்ல என்றார். உடனே பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக இஸ்ராயேல் குலத்தின் மீட்புக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ராயேல் என சொல்லப்படக்கூடிய அந்த இனத்தை மீட்கவே நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், அந்த இனத்தின் வழியாக இந்த உலகத்திற்கான மீட்பு இருக்கும் என்பதை இன்று நற்செய்தியிலேயே சொல்லுகின்றார். இவ்வாறாக இருந்த பொழுதிலும் ஒரு கனானிய பெண் இஸ்ராயேலுடைய மீட்புக்கு வந்தவராக இருந்தாலும், நான் உன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறேன், உன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தனது முழு விசுவாசத்தை அப்படி திருப்பாதத்திலே வைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மூடியிருந்த கண்கள் இந்த கனானிய பெண்ணால் திறக்கப்படுகிறது. அவர் தான் இஸ்ராயேல் மக்களுக்கு தான் வந்தேன் என்று அவர் நினைத்திருக்கிறார். அந்த மகளுடைய விசுவாச நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களும் திறக்கப்படுகிறது. பிரியமான நிமித்தமாக, அந்த மகளுடைய நம்பிக்கையின் நிமித்தமாக அவருடைய மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை இயேசு கிறிஸ்து அருள்வதை பார்க்கின்றோம். அந்த மகளுடைய தாட்சி, இஸ்ராயலுக்கு வந்தாலும் ஒரு எஜமானுக்கு ஒரு ஆசையை வழங்க நீ வந்தாலும் அந்த எஜமானுடைய மேசிலிருந்து விழக்கூடிய அந்த துண்டை அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களும் உண்ணுகிறார்களே. அவ்வாறாக சொல்லுகின்ற பொழுது அந்த தாயுடைய விசுவாசத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். அவருடைய தாட்சி, அவருடைய அந்த விசுவாசம், இவை இரண்டுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அற்புதம் செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. அன்பானவர்களை, நாம் ஜபத்தின் வழியாக அனைத்தையும் சாதிக்க முடியும் என்பதை இந்த நிகழ்வு எடுத்துரைக்கிறது. கடவுள் எத்தகைய ஒரு கோபத்திலே சினத்திலே இருந்தாலும் நாம் அவர் முன்பாக விழுந்து ஜெபிக்கின்ற பொழுது அவரது கண்கள் திறக்கப்பட்டு நாம் நினைக்கக்கூடிய அந்த காரியத்தை இறைவன் நமக்காக பெற்றுத் தருகிறார். ஆனால் என்னுடைய வாழ்விலே நான் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் உனக்கு மீன்பளிக்க வரவில்லை என்றாலும் எனது விசுவாச நிமித்தமாக அந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்வேன். கடவுளிடமிருந்து, அவருடைய கடவுளிலிருந்து நான் எடுத்துக்கொள்வேன் என்று அந்த மகள் இருந்தார். அத்தகைய ஒரு துணிவான ஒரு ஆன்மீகத்தை, ஒரு விசுவாசத்தை நாமும் இந்த மகளிடமிருந்து கற்றுக்கொள்வோம். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது கடவுள் இந்த பதிலுரை பாடல்களை நாம் பாட கேட்டது போல நமது ஆயனாக, நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மந்தையை காப்பவராக இருப்பார். அத்தகைய பலத்திற்காக தேவி திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். தந்தை தந்தை இறைவா, என்னை தந்தை தந்தை தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயர் பலியானாய் எமக்காக, அதில் என்ன நினைத்திடவா. தந்தை தந்தை இறைவா, என்னை தந்தை தந்தை
சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுமான பணி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாற்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை காணிக்கைகளை கண்ணியுடன் புனிதப்படுத்தியுள்ளமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை புனிதர் அனைவரிடம் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழ்ந்துரையால் உமது கனிவை ஏந்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தானிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனிதர் மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் மது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக மது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமும் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டலமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த அருளாக இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருளாக இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீன்படிக்கும் கிண்ணத்தை மக்கு கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிக மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடலை கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசா அம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியப்பர் அந்தோனியார், புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே தூயாவி ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணிதன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலின் வழியாக நமக்கு அருளக்கூடிய அமைதியை, இரக்கத்தை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நம் ஒருவருக்கு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தூரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழ் எல்லாம் வல்ல இறைவன், நான் உங்களை திக்கற்றவராய் விடமாட்டேன், ஆயராக இருந்து உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். செம்மறி திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உயிராக உணவாக என்வாருமே, வேளையினை தெரிந்து வேண்டுவன செய்வார், தாயாக மார்போடு அரவணைப்பார். உறவான உயிரே என் இயேசுவே, உயிராக உணவாக என்வாருமே. ஆண்டவரே, எல்லா இனிமையும் பல்சுவையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அளித்தீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் முது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு நிலைத்து வாழ சென்று வாருங்கள், வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
மாநிலம் போற்றிடும் மாமலனே திருமாமணி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாமலனே திருமாமணி காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவள்ளலே உம் பாதம் பணிந்தோ. முனிவள்ளலே உம் பாதம் பணிந்தோ. மாநிலம் போற்றிடும் மாமலனே திருமாமணி காவலனே.